ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 8, 2020க்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள் அன்னன்னைக்கே நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினத்திற்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் இன்றைய முக்கிய தினம் தேசிய புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு தினம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 7 கடைபிடிக்கப்படுகிறது. தேசிய புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7. அடுத்ததாக பள்ளி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட எய்ம் சீரியஸ் புதுமை திட்டம் 3.0 பற்றி பார்க்க போகிறோம். பள்ளி குழந்தைகளுக்காக இந்தியாவின் அடல் புதுமை இயக்கமும் ரஷ்யாவை சேர்ந்த சிரியஸ் அமைப்பும் இணைந்து எய்ம் சீரியஸ் புதுமை திட்டம் 3.0 தொடங்கியுள்ளன. இது நவம்பர் 7 முதல் 21 வரை கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு நடைபெற உள்ளது. அடுத்ததாக ஆட்டோமொபைல் துறையில் போட்டி விஷயங்கள் குறித்த பிரிக்ஸ் போட்டி முகமைகளுக்கான இணைய வழியிலான பயிற்சி முகாமை தென்னாப்பிரிக்கா போட்டி ஆணையத்துடன் இணைந்து இந்திய போட்டிகள் ஆணையம் நவம்பர் 5, 6 என 2 நாட்கள் நடத்தியது. அடுத்தது ஹரியானா மாநிலம் ஃபாரிதாபாத்தில் உள்ள தேசிய நீர் மின்சார கழகத்தின் 46வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. ஃபார் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், மத்திய மின்துறை அமைச்சர் திரு R.K. சிங். அடுத்ததாக ஒலிம்பிக் மட்டத்திலான சிறந்த வீரர்களை தேர்வு செய்து பயிற்சியளிப்பதற்காக 6 மாநிலங்களின் விளையாடு இந்தியா சிறப்பு மையங்கள் அமைப்பதற்காக நடப்பு நிதியாண்டு மற்றும் அதனை தொடர்ந்து வரும் 4 ஆண்டுகளுக்கு மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பட்ஜெட் மதிப்பீட்டில் ரூபாய் 67.32 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு. நாடு முழுவதும் இதுவரை 7 லட்சம் பேருக்கு சஞ்சீவினி வழியே ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. 2வது பிளேஸில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம். தமிழகத்தில் 2,31,391 பேருக்கு சஞ்சீவினி முறையில் மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மிக முக்கிய நடப்பு நிகழ்வு, அமெரிக்க அதிபர் தேர்தலில் 284 தேர்தலவை வாக்குகள் பெற்று ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலமாக இவர் 46வது அதிபராகிறார். அடுத்தது அமெரிக்க துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். இதில் அமெரிக்க வரலாற்றிலேயே துணை அதிபராக பொறுப்பேற்கும் முதல் பெண் அப்படிங்கிற பெருமைக்குரியவரும் கமலா ஹாரிஸ் தான். அடுத்ததாக இந்தியா உட்பட 4 நாடுகளின் 10 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-49 ராக்கெட் வெற்றிகரமாக சனிக்கிழமை விண்ணில் ஏவப்பட்டது. இதில் இந்தியாவுக்கு சொந்தமான EOS-01 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களுடன் 9 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் அனுப்பப்பட்டன. புவி கண்காணிப்புக்கான EOS-1 செயற்கைக்கோள் புவி வட்டப்பாதையில் 575 கிலோமீட்டர் தொலைவில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்களில் லிதுவேனியா நாட்டை சேர்ந்த ஒரு செயற்கைக்கோளும் லக்சம்பர்க் நாட்டை சேர்ந்த 4 கடல்சார் பயன்பாட்டு செயற்கைக்கோள்களும் மற்றும் அமெரிக்காவின் 4 லெமூர் செயற்கைக்கோள்களும் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. 4 நிலைகளை உள்ளடக்கிய PSLV C-49 ராக்கெட்டோட மொத்த உயரம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 44.5 மீட்டர் உயரம் கொண்டது. இஸ்ரோ சார்பில் அமெரிக்கா, ஸ்பெயின் உட்பட 33 நாடுகளில் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளன. வர்த்தக ரீதியாக பிற நாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் நடவடிக்கைகளை இஸ்ரோவின் ஆண்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி இதுவரை 328 செயற்கைக்கோள்கள் பிற நாடுகளின் பயன்பாட்டுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. அடுத்ததாக அமேசான் இணைய சேவை நிறுவனம் தெலுங்கானாவில் ரூபாய் 20,761 கோடி முதலீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது. அடுத்ததாக மத்திய அரசு உருவாக்கியுள்ள ஜல் சக்தி அமைச்சகம் சார்பில் 2019-20 ஆண்டிற்கான நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் மாநிலங்களுக்கான தேசிய விருது பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது நமது தமிழ்நாடு. மகாராஷ்டிரம், ராஜஸ்தான் மாநிலங்கள் முறையே 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழகம் முதலிடம், மகாராஷ்டிரா 2வது இடம் மற்றும் ராஜஸ்தான் 3வது இடத்தை பிடித்துள்ளது. நீர் மேலாண்மை சிறப்பு பிரிவில் முதலிடம் பிடிப்பது மிசோரம். நதிகளை புனரமைத்து மீட்டெடுப்பதில் முதலிடத்தில் வேலூர் மற்றும் கரூர் மாவட்டங்கள் பிடித்துள்ளன.
அடுத்ததாக நீர்வள பாதுகாப்பு என்ற பிரிவில் பெரம்பலூர் மாவட்டம் 2வது இடத்துக்கும், மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மையின் தேசிய அளவில் மதுரை மாவட்டம் 2ஆம் இடத்தில் உள்ளது. தென் மாநிலங்கள் அளவில் சிறந்த ஊராட்சியாக தூத்துக்குடி மாவட்டம் சாஸ்தா வினத்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நீர் பாதுகாப்பில் சிறந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்புக்கான முதலிடம் கோவை மாவட்டம் கரும்பு இனப்பெருக்கு ஆராய்ச்சி நிறுவன ஆராய்ச்சியாளர் ஹரிஷ் குப்புசாமிக்கும், 2வது இடம் சென்னை IITயைச் சேர்ந்த டி பிரதீப்புக்கும், 3வது இடம் சென்னை சுண்ணாம்பு குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த VA டெக் நிறுவனத்திற்கும் கிடைத்துள்ளது. அடுத்ததாக இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் கர்நாடக மாநில கிளை ஏற்பாடு செய்த எலக்ட்ரிக் வாகன கருத்தரங்கு 2020 என்ற இணைய கருத்தரங்கு நடைபெற்றது. பொதுத்துறை நிறுவனமான ஃபேட் உரங்கள் நிறுவனம் உரங்கள் விற்பனையில் முடிவடைந்த காலாண்டில் ரூபாய் 83.07 கோடி லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. சிட்டி குழுமத்தின் சர்வதேச நுகர்வோர் வர்த்தக பிரிவின் தலைவராக மதுரையைச் சேர்ந்த ஆனந்த் செல்வகேசரி பொறுப்பேற்கிறார். இன்றைய முக்கிய தினம் நவம்பர் 8 உலக நகர திட்டமிடல் தினமாகும். இத்தோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிவடைகிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறகுகள் வாலண்டினா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.